தனது புதிய உருவத்தை அந்த பனிச்சுவரில் கண்ட கேரன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். அவனது சிறகுகள் விரிந்தால் அந்த கூட்டின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை மறைத்தன. 24 மீட்டர் சிறகு விரிப்பு மற்றும் 20 மீட்டர் உடல் நீளம் கொண்ட அவன் இப்போது ஒரு சாதாரண வெள்ளை டிராகன் அல்ல. 4 கால்களிலும் அவன் நிற்கும்போது அவனது தோள் உயரம் மட்டுமே 4 மீட்டர் இருந்தது. இது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் உயரத்திற்கு சமம். ஒரு வெள்ளை டிராகன் இந்த சூப்பர் லார்ஜ் நிலையை அடைய குறைந்தது 200 ஆண்டுகள் வாழ வேண்டும். ஆனால் கேரன் அந்த டிராகன் ஆன்மாக்களின் உதவியால் மிக குறுகிய காலத்திலேயே ஒரு முதிர்ந்த டிராகனின் அளவை எட்டிவிட்டான். அவனது உடலமைப்பு வெள்ளி டிராகன் லூனாவிற்கு இணையாக மாறியிருந்தது. ஒரு உண்மையான கால டிராகன் பிறக்கும் போதே இந்த பிரம்மாண்ட அளவுடன் தான் பிறக்கும். அப்படியென்றால் உருவத்தின் அடிப்படையில் நான் இப்போது ஒரு முழுமையான கால டிராகனாக மாறிவிட்டேன் என்று கேரன் பெருமிதத்துடன் உணர்ந்தான். 18 முதல் 30 மீட்டர் நீளம் கொண்ட டிராகன்கள் சூப்பர் லார்ஜ் பிரிவில் அடங்கும் என்பதால் கேரன் இப்போது அந்த பிரிவின் ஒரு வலிமையான அங்கமாகி விட்டான். அவனது முகக்கவசத்தில் இருந்து பின்னோக்கி நீண்டிருக்கும் அந்த வளைந்த கொம்புகள் இப்போது இன்னும் தடிமனாகவும் கூர்மையாகவும் மாறி அவனுக்கு ஒரு ராஜகலையை தந்தன. அவனது நகங்கள் மற்றும் வாலில் இருந்த சிறிய முட்கள் போர்க்களத்தில் அவனது எதிரிகளுக்கு பயங்கரமான மரணத்தை விளைவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த பிரம்மாண்ட உருவத்துடன் அவன் பனிச்சிகரத்திலிருந்து வெளியே வரும்போது அந்த மலையே அவனது பாரத்தை தாங்குமா என்பது கேள்விக்குறியே. கேரன் இப்போது வெறும் உடல் அளவில் மட்டும் வளரவில்லை. ஒரு கால டிராகன் குஞ்சு அடைய வேண்டிய அனைத்து தகுதிகளையும் அவன் பெற்றுவிட்டான். ஒரு கால டிராகன் பிறக்கும் போதே ஒரு முதிர்ந்த தங்கம் அல்லது சிவப்பு டிராகனுக்கு இணையான சூப்பர் லார்ஜ் அளவில் இருக்கும். கேரனும் இப்போது அந்த நிலையை எட்டிவிட்டான். 3 வயது மட்டுமே நிரம்பிய இந்த குட்டி டிராகன் இப்போது ஒரு மலைக்குன்றின் அளவில் பிரம்மாண்டமாக நிற்கிறது. 2வது கருப்பு வளையம், தி செகண்ட் பிளாக் ஸ்கேல் ரிங். கேரனின் உடலில் ஏற்பட்ட முதல் முக்கியமான மாற்றம் அவனது செதில்களில் உள்ள கருப்பு வளையங்கள். ஏற்கனவே கழுத்தில் ஒரு வளையம் இருந்த நிலையில் இப்போது 2வது வளையம் தோன்றியுள்ளது. இது கழுத்தை சுற்றி இல்லாமல் அவனது முன்னங்கால்களின் தோள்பட்டையில் இருந்து தொடங்கி இருபுறமும் ஒன்றிணைந்து ஒரு ஒழுங்கற்ற வைர வடிவ வளையமாக மாறியுள்ளது. வருங்கால கால டிராகன்களுக்கு அதிக வளையங்கள் இருக்கும் என்பதை கேரன் ஏற்கனவே அறிந்திருந்ததால் இது அவனுக்கு வியப்பை அளிக்கவில்லை. வெள்ளி செதில்களின் ஜொலிப்பு 2வது மாற்றம் கேரனையே அதிர வைத்தது. இதுவரை ஒரு சாதாரண வெள்ளை டிராகனைப் போல தூய வெள்ளை நிறத்தில் இருந்த அவனது செதில்கள் இப்போது நிறம் மாறியிருந்தன. அவனது செதில்கள் இப்போது பிரகாசமான வெள்ளை நிறத்திற்கு மாறியுள்ளன. தூய வெள்ளி உலோகத்தால் செதுக்கப்பட்ட ஒரு நடமாடும் சிலை போல அவன் காட்சியளிக்கிறான். அவனது தலையில் இருந்து வால் வரை இப்போது ஒரு வெள்ளி டிராகனை போன்ற தோற்றம் வந்துவிட்டது. ஒருவேளை அவனது முக அமைப்பில் இன்னும் சில மடிப்புகள் இருந்திருந்தால் எவரும் அவனை ஒரு வெள்ளி டிராகன் என்றே தவறாக கருதுவார்கள். புதிய வலிமையின் கணக்கீடு. கேரன் இப்போது ஒரு சாதாரண வெள்ளை டிராகன் என்ற அடையாளத்தில் இருந்து முற்றிலும் விடுபட்டு விட்டான். அவனது வெள்ளி நிற செதில்களும் தோளில் உள்ள வைர வடிவ கருப்பு வளையமும் அவன் ஒரு உயர்நிலை கால டிராகன் என்பதை உரக்க சொல்கின்றன. நான் இப்போது வெறும் 3 வயது சிறுவன்தான், ஆனால் இந்த உலகம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய மற்றும் வலிமையான சிறுவன் நான் என்று கேரன் தனக்குள் நினைத்து கொண்டான். கேரனின் தற்போதைய தோற்றம் ஒரு வெள்ளி டிராகனுக்கும் வெள்ளை டிராகனுக்கும் பிறந்த ஒரு கலப்பினத்தை போல இருந்தது. வெள்ளை நிறத்திற்கும் சாதாரண தூய வெள்ளை நிறத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் மிக தெளிவானது. ஒருவேளை லூனாவோ அல்லது அந்த வெள்ளை டிராகன் அரசியோ இப்போது என்னை பார்த்தால் அவர்கள் முகப்பாவனை எப்படி இருக்கும் என்று கேரன் தனக்குள் எண்ணி பார்த்தான். அவர்கள் நிச்சயம் அதிர்ச்சியில் உறைந்து போவார்கள். தங்கள் கண்கள் காண்பது உண்மைதானா என்று கூட அவர்கள் சந்தேகிக்கக்கூடும். ஆற்றலே அடையாளம். பொதுவாக டிராகன்கள் தங்கள் இனத்தை அவற்றின் உருவத்தை வைத்து மட்டும் அடையாளம் காண்பதில்லை. ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனித்துவமான ஆற்றல் அதிர்வு மற்றும் உண்மை டிராகன் சக்தி உண்டு. கேரனின் ஆற்றல் இப்போது முன்பை விட பல மடங்கு வலிமையாக மாறியிருந்தாலும் அதன் அடிப்படை தரம் மாறவில்லை. அவன் தனது ஆற்றலை வேண்டுமென்றே மறைக்காத வரை அவனை அறிந்த எந்த ஒரு டிராகனும் அவனை எளிதில் அடையாளம் கண்டுவிடும். காலம் தந்த புதுமை. கேரன் தனது கூட்டிற்குள் தனியாக நின்றபடி தனது அழகான புதிய உடலை வியப்புடன் ரசித்தான். பழந்தகால போர்களில் அவனது வெள்ளை செதில்கள் பல இடங்களில் காயங்களாலும் தழும்புகளாலும் கரடுமுரடாக மாறியிருந்தன. ஒரு கண்ணாடியை போன்ற ஜொலிப்பு மறைந்து போயிருந்தது. ஆனால் இந்த 5 மாத கால உறக்கம் கேரனை முழுமையாக புதுப்பித்திருந்தது. காலத்தின் நதி அவனது உடலில் ஓடி பழைய வடுக்களை கழுவி துடைத்திருந்தது. மந்திர ஆற்றலின் எழுச்சி. அவனை சுற்றியுள்ள விண்வெளியில் தனிம ஆற்றல்கள் உற்சாகத்துடன் துள்ளி குளிப்பதை கேரன் உணர்ந்தான். அது அவனது மறுபிறப்பை கொண்டாடுவது போல இருந்தது. கட்டுப்பாடு. மந்திர சக்தியின் மீதான அவனது கட்டுப்பாடு இப்போது பல மடங்கு அதிகரித்துள்ளது. வேகம். மந்திரங்களை ஏவுவது இப்போது முன்பை விட மிகவும் எளிதாகவும் வேகமாகவும் மாறியுள்ளது. கற்றல். புதிய மந்திரங்களை கற்றுக்கொள்வது அவனுக்கு ஒரு விளையாட்டை போல எளிதாகியது.
மந்திர ஆற்றலின் மீதான அவனது பிடிமானத்தைக் கண்டு கேரன் வியந்தான். இதற்கு முன்னர் தனிமங்களுக்கு அவன் ஒரு பெற்றோரைப் போல இருந்தான் என்றால் இப்போது அவன் ஒரு தாத்தாவைப் போல, அதாவது தனிமங்கள் அவனது சொல்லை எந்த மறுப்புமின்றி கேட்கும் நிலையை அடைந்து விட்டான். ஒரு லெஜெண்டரி மந்திரவாதிக்கு எந்த அளவு ஆற்றல் இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் தனது தற்போதைய ஆற்றல் அவர்களுக்கு இணையானது அல்லது அதற்கு குறையென்றானது என்று அவன் நம்பினான். சாதாரண மனித மந்திரவாதிகள் மந்திரங்களை மேம்படுத்துதல் என்பது ஒரு கனவு. ஆனால் கேரன் தனது சொந்த யோசனைகளை கொண்டு மந்திரங்களின் தரத்தையே உயர்த்தும் நிலைக்கு வந்துவிட்டான். அத்தியாயம் 82. ஓநாய் இதய குளம். வோல்ஃப் ஹார்ட் கிளான். ஆர்க்டிக் பனிசமவெளிக்கு ஆயிரக்கணக்கான மீட்டர் உயரத்தில் உறைபனி காற்று கத்திகளைப் போல வீசிக்கொண்டிருந்தது. அந்த உயரத்தில் எந்த ஒரு பறக்கும் உயிரினமும் செல்லதுக்கு துணியாது. ஆனால் அங்கே கேரன் தனது பிரம்மாண்ட சிறகுகளை விரிந்து சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்தான். சுதந்திரம். அவன் மேகக்கூட்டங்களுக்கு மேலே சில நேரங்களில் சுழன்றும் சில நேரங்களில் கீழ்நோக்கி பாய்ந்தும் விளையாடினான். பாதுகாப்பு. 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்போதுதான் இந்த வடக்கு பனிச்சமவெளியில் எதற்கும் அயங்காமல் உழவ வேண்டிய அபரிமிதமான வலிமை தனக்கு இருப்பதாக அவன் உணர்ந்தான். கேரன் முதலில் விழித்தபோது கற்பனை செய்ததை விட அவனது தற்போதைய உடல் வலிமை பல மடங்கு அதிகமாக இருந்தது. அந்த டிராகன் ஆன்மாக்கள் அவனுக்கு ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாக அமைந்துவிட்டது. பனிச்சமவெளியின் புதிய அதிகாரி. கீழே விரிந்து கிடந்த பனிப்பரப்பை பார்த்தபோது கேரனுக்கு தனது ஆதிக்கத்தை செலுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தோன்றியது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கும் ஓநாய் இதய குளம், வோல்ஃப் ஹார்ட் கிளான் போன்ற வலிமையான குழுக்களை பற்றி அவன் சிந்திக்கத் தொடங்கினான். கேரனின் இந்த அதீத வளர்ச்சி பனிச்சமவெளியின் அதிகார பரவலை முற்றிலும் மாற்றப்போகிறது என்று நம்பப்படுகிறது. அவனது அடுத்த இலை இந்த ஓநாய் இதய குழவாக இருக்குமா? கேரனின் தனித்துவமான கால டிராகன் உடலுக்கு அந்த ஆன்மாக்கள் ஒரு மிகச்சிறந்த எரிபொருளாக அமைந்தது. கால நதியுடனான ரிவர் ஆஃப் டைம் அவரது தொடர்பு இப்போது முன்பை விட ஆழமாகியுள்ளது. அவன் காலத்தின் ஓட்டத்தை முன்னைவிட பல மடங்கு வேகமாகவும் திறமையாகவும் உறிஞ்சத் தொடங்கினான். தனது புதிய திறன்களை ஆய்வு செய்த பிறகு கேரன் ஒரு முடிவுக்கு வந்தான். அவன் இப்போது ஒரு இளம் கால டிராகனுக்கான அனைத்து அதிகாரங்களையும் பெற்றுவிட்டான். வலிமை. ஒரு இளம் கால டிராகன் பிறப்பாலேயே ஒரு லெஜெண்டரி உயிரினம். பிறந்த சில வாரங்களே ஆன ஒரு குட்டி கால டிராகனை கூட இந்த உலகில் எந்த உயிரினமும் அச்சுறுத்த முடியாது. மந்திர ஆற்றல். இந்த வளர்ச்சியால் கேரனின் மன உறுதி அபரிமிதமாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் அவனால் உயர்மட்ட மந்திரங்களை கற்க முடியும். லெஜெண்டரி இலக்கு. மோர்டன் உருவாக்கிய மேம்படுத்தப்பட்ட ஃபயர்பால் மந்திரங்களின் அனைத்து வகைகளையும் கற்றுவிட்டால் ஒரு லெஜெண்டரி மந்திரவாதியை கூட நேருக்கு நேர் எதிர்க்கத்தான் தயார் என்று கேரன் நம்பிக்கையுடன் உணர்ந்தான். எச்சரிக்கையுடன் கூடிய ஆதிக்கம். அசுர வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கேரன் கர்வம் கொள்ளவில்லை. இந்த உலகில் தன்னை விட வலிமையானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவன் நன்கு அறிவான். தெய்வங்கள். மனிதர்களால் வணங்கப்படும் உயர் கடவுள்கள். பாதாள உலக பிரபுக்கள், டீமன் பிரின்சஸ். அதல பாதாளத்திலிருந்து வரும் இருண்ட சக்திகள். தனிம ஆட்சியாளர்கள், எலிமெண்டல் ரூலர்ஸ். தனிம உலகங்களை ஆள்பவர்கள். இவர்களை தற்போதைய நிலையில் பகைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை கேரன் உணர்ந்திருந்தான். புதிய படைகளை தேடி ஒரு பயணம். கேரன் தனது பனிச்சிகரத்தின் எல்லையை தாண்டி வெளியே பறந்தான். அவனது நோக்கம் தெளிவானது: புதிய ஆதரவாளர்களை திரட்டுவது. எனக்கு ஒரு பிரம்மாண்டமான டிராகன் உடல் என்றால் அதற்கு தேவையான தேவைகளும் அதிகம். எனக்கு இன்னும் அதிகமான நிலப்பகுதிகளும் இன்னும் வலிமையான படைகளும் தேவை. அவனது ராட்சத சிறகுகள் காற்றை கிழித்துச் செல்ல அவனது நிழல் கீழே இருந்த பனிச்சமவெளியை இருளாக்கியது. அவனது கண்கள் இப்போது ஓனை இதய குலத்தை தேடி அலைந்தன. கேரனின் பசி இப்போது அவனது உடலைப் போலவே பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்தது. அவனது வளர்ந்து வரும் பசியை தீர்க்க அதிக அளவிலான மற்றும் உயர்தரமான உணவு தேவைப்பட்டது. அவனது ஆயுள் முடிவற்றதென்றாலும் வேட்டையாடுவதற்காக நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. எனவே அவன் தனது பார்வையை முன்பு சந்தித்த பனி ஓனைகள் மீது திருப்பினான். பனிச்சமவெளியின் பிரபுக்கள் என்று அழைக்கப்படும் அந்த மாயாவி உயிரினங்களின் பெருமை எவ்வளவு பெரியது என்று பார்க்க கேரன் ஆவலுடன் இருந்தான். அவர்கள் அவனுக்கு அடிபணிவார்களா அல்லது எதிர்த்து நின்று மரணத்தை தழுவுவார்களா? இப்போது அவனிடம் முன்பை விட வலிமையான கால கட்டுப்பாட்டு மந்திரங்கள் இருந்தன. ஒலியின் வேகத்தை விஞ்சிய வேகம். பயண வேரத்தை குறைக்க கேரன் ஸ்பீட் அப் மந்திரத்தை பயன்படுத்தினான். வெள்ளி மின்னல். மேகக்கடலில் ஒரு நேர்கோட்டு வெள்ளி மின்னலைப் போல அவன் பாய்ந்தான். அவனது வேகம் ஒரியின் வேகத்தை நேரடியாக தாண்டியது. மர்மத் தோற்றம். ஒரு பேயைப் போல அதிவேகமாக பனி ஓனைகள் வாழும் பகுதியை நோக்கி அவன் விரைந்தான். பௌதீக தடையை வெல்லும் காலம்.
பொதுவாக ஒரு டிராகனின் சுறுசுறுப்பு அதன் வயது அல்லது உருவத்தை பொறுத்தது அல்ல. பிரபஞ்ச அளவில் டிராகன்களை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திர தடை இருப்பதால் பெரிய உருவம் கொண்ட டிராகன்கள் பூமியில் மெதுவாகவே நகர முடியும். இயற்கை தடை. கேரனின் தற்போதைய பிரம்மாண்டமான உருவம் அவனது சுறுசுறுப்பை குறைத்திருந்தது. சாதாரணமாக செயல்பட்டால் உறங்குவதற்கு முன்னிருந்த வேகத்தை விட இப்போது அவனது வேகம் குறைவாகவே இருக்கும். காலத்தின் உதவி. ஆனால் கேரன் ஒரு சாதாரண டிராகன் அல்ல. அவனது காலத்தை கையாளும் திறன் இந்த தடையை உடைத்தது. அவனது அதிகபட்ச வேக அதிகரிப்பு 2 மடங்காக மட்டுமே இருந்தாலும் அந்த வேகமே அந்த பனிச்சமவெளியில் எவரும் கற்பனை செய்ய முடியாத ஒரு வேகம். கேரன் தனது கால கட்டுப்பாட்டு திறனை பயன்படுத்தி தனது வேகத்தை 6 மடங்கு அதிகரித்திருந்தான். ஒரு மாபெரும் உருவம் கொண்ட டிராகனாக இருந்தாலும் அவன் இப்போது ஒரு மெல்லிய காற்றைப் போல மிக லாவகமாகவும் மின்னல் வேகத்திலும் நகர்ந்தான். மேகங்களை கிழித்து கொண்டு அவன் பறந்த வேகம் மிக குறுகிய காலத்திலே அவனை அவனது இலக்கிற்கு கொண்டு சேர்த்தது. பனிச்சிகர ஊசி இலை காடு. கேரன் கீழே பார்த்தபோது அது ஒரு சமவெளியாக இல்லாமல் மேடு பள்ளங்கள் நிறைந்த குன்றுகளாகவும் அடர்ந்த காடாகவும் காட்சியளித்தது. பூமியிலுள்ள ராட்சத மரங்களைப் போல இங்கே பல தசம் மீட்டர் உயரமுள்ள பனிச்சிகர ஊசி இலை பனன்மரங்கள் வானத்தை முட்டி நின்றன. இயற்கையின் அரண். வடக்கு பனிச்சமவெளியின் ஆக்ரோஷமான காற்று கூட இந்த மரங்களின் அடிப்பகுதியை அசைக்க முடியவில்லை. மரத்தின் உச்சியில் உள்ள கிளைகள் மட்டும் மென்மையாக ஆடி அவற்றின் மேல் படிந்திருந்த பனியை உதிர்த்து கொண்டிருந்தன. பசுமை தீவுகள். இந்த ராட்சத மரங்கள் பனிப்புயலை தடுப்பதால் அவற்றின் அடியில் சிறிய செடிகளும் புதர்களும் வளர்ந்து அந்த வெண்மை உலகில் ஆங்காங்கே பச்சை நிற திட்டுகளை உருவாக்கின. மறைந்திருக்கும் உயிரினங்கள். இந்த காடு வளங்கள் நிறைந்த ஒரு சொர்க்கம். எனவே பல வலிமையான உயிரினங்கள் இங்கே தஞ்சம் புகுந்தன. கேரன் தனது உயரமான இடத்திலிருந்து கீழிருந்த காட்டை ஆராய்ந்தபோது பல இனங்களை கண்டான். ஓகர்கள் மற்றும் துருவக் கரடிகள், ட்ரோல்கள் மற்றும் வலிமையான மினோட்டார்கள். மேலும் அவன் தேடி வந்த அந்த பெருமை பொருந்திய பனி ஓனைகள். நீண்ட தூர பார்வை. கேரன் வான்வெளியில் அசையாமல் மிதந்தபடி தனது மேம்படுத்தப்பட்ட நீண்ட தூர பார்வை திறனை பயன்படுத்தினான். அடர்ந்த மரக்கிளைகளுக்கு இடையில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு அசைவையும் அவனது பிளாட்டினம் கண்கள் துல்லியமாக கவனித்தன. பனி ஓனைகள் வாழும் இடத்தை இப்போது அவன் நெருங்கிவிட்டான். ஒரு இளம் கால டிராகனின் அதிகாரத்தோடு அவன் அங்கே இறங்கப் போகும் அந்த நொடி அந்த காட்டின் அமைதியையே மாற்றப் போகிறது.